இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 3 6th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு இடத்துல காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருப்பாரு. சோ அப்ப அந்த இடத்துல அந்த முட்டையை பாக்குறான். டேய் முட்டை நீங்களா பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பாக்கு ஒரே ஆச்சரியம். பயங்கர கோ இன்சிடென்ட்லாம் சொல்லும்போது என்ன கோ இன்சிடென்ட் டே எவ்வளவு நாள் ஆச்சு ஒரு போன் இது பண்ணியாடா ஒரு லெட்டர் அனுப்பினியாடா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இருப்பாரா. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் வா உன் மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வா சின்னதா ஒரு சரக்கு அடிப்பான்னு கேட்கும்போது வாடா டே மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அந்த முட்டைக்கு ஒரு கால் வரும். அகாடமியோட டைரக்டரை மாத்திட்டாங்க எரினாவோட அப்பா தான் அப்படிங்கும்போது இதை கேட்டு நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் ஷாக்கு. என்னன்னா இவங்க கூட தான் நம்ம எரினாவோட அப்பாவுமே படிச்சிருந்திருப்பாரு. ஆனா அந்த டைம்ல கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 3rd பிளேஸ்ல எரினாவோட அப்பா இருந்திருப்பாரு. அப்படியே சீன் கட் பண்ணா ஒரு பக்கம் இந்த கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிறவங்களும் ஒரு டிஸ்கஷன் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஸ்கூலோட டைரக்டர் மாறிட்டாங்கிற விஷயம் அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வருது. இத பத்தி நம்ம சட்டோஷி கிட்ட ஹாஸ்டல் பசங்க எல்லாரும் கேட்கும்போது ஏய் இருங்க எப்படி இந்த மாதிரி டைரக்டர் மாறிட்டாரு அப்படின்னு உங்களுக்கே வந்து ஆச்சரியம் இருக்கோ அதே ஆச்சரியம் தான் எனக்கு. ரூல்ஸ் படி மெஜாரிட்டியான ஆளுங்க ஓட்டு போட்டாலே போதும் அதுதான் அங்க நடந்திருக்கு. எனக்கு இது தெரியாது எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்றுவான். இருந்தாலும் பரவாயில்ல அவரு டைரக்டர் தானே சோ அவருக்கும் ஸ்டூடெண்ட்ஸான நமக்கும் என்ன பிரச்சனையா இருக்க போகுது இதை பத்தி எல்லாம் கவலை பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க போதுதான் அந்த ஷன் பையன் யோசிச்சு பார்த்துட்டு சட்டோஷி கிட்ட தலை உண்மையாலுமே அந்த ஆளால எந்த ஒரு பிரச்சனையும் வராதா என்னன்னு கேட்க. ஒரு பக்கம் இந்த அகாடமியோட பிசினஸ் வச்சிருந்திருக்கேன் அந்த ஏகப்பட்ட பேர் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எரினாவோட அப்பா பார்த்து அங்க ஸ்பீச் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிறவங்க என்ன கூப்பிட்டாங்க சரின்ட்டு இந்த அகாடமி வந்து டெவலப் பண்றதுக்காக நான் திருப்பி வந்திருக்கேன். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட்ல எனக்கு தேவைப்படும். நம்ம எல்லாருமே இந்த அகாடமியா வேற லெவல் எடுத்துட்டு போக போறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஸ்பீச் எல்லாம் கொடுத்து முடிப்பான். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இரு எதுக்கும் நானும் இந்த கேம்பஸை கொஞ்சம் சுத்தி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போக இவனோட ஸ்பீச்சை கேட்டுட்டு அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாரும் பரவாயில்ல நான் எதிர்பார்த்ததை விடவும் ரூமர்ஸ் கேள்விப்பட்டதை விடவுமே வந்து எரினாவோட அப்பா நல்ல ஒரு ஆளா தான் இருக்கிறாரு நான் கூட ரொம்பவுமே பயந்துட்டேன் அப்படின்னு சில பேர் நினைக்க. அதுவே நேற்று எரினாவோட கடையில சாப்பிடறதுக்காக சில பேர் வந்திருப்பாங்கல்ல சோ அவங்க நேற்று என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்து இருப்பாங்களே இவன் பயங்கர மோசமான ஒரு ஆளு எப்படி எல்லாம் டிராமா போடுறான் பாரு. நம்ம கிட்ட என்னன்னா இந்த மாதிரி சாப்பிடறதுக்கே தகுதி வேணும்னு பேசிட்டு இங்க வந்துட்டு வேற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க போது அப்ப சைடுல இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அந்த நட்ஸுமேவும் அவங்களோட தங்கச்சியும் சொல்லுவாங்க இல்ல எனக்கு தெரிஞ்ச அவன் நேத்து உண்மைதான் சொன்னான் இவன் இன்னைக்கு ஸ்டேஜ்ல உண்மைதான் சொல்றான் அவன் அவனுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பேசுற மாதிரியான ஒரு ஆளு தான். சோ அந்த இடத்துல ஏகப்பட்ட சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஏதோ பிளான் பண்ணிட்டுக்கிறான். முதல்ல போய் நேரா எரினாவை மீட் பண்ணிட்டு இந்த இசாக்கோ வந்து அவளோட அசிஸ்டண்டா இருந்திருப்பால அவளை தூக்கி விடுறான். சோ இந்த 10 வருஷமா நான் இல்ல அதனால நீ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இசாக்கோ உன்னோட வேலை இதோட முடிஞ்சு நீ கிளம்பலாம். ஈவன் எரினா அவ வேலை முடிஞ்சிச்சு அவளை கிளம்ப சொல்லுங்க போது எரினா பொண்ணு இல்ல அவ இருக்கட்டும்னு சொல்ல வருவாளா என்ன இருக்கட்டும் அதான் நான் கூட இருக்கிறேன்ல இனிமேல் நீ எவ்வளவு உயரத்துக்கு உயர்றங்கிறத மட்டும் பாரு டேலண்ட் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகுறதுன்னு பாரு அப்படி இம்ப்ரூவ் ஆகும்போது எல்லா நேரத்திலயும் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். சின்ன வயசுல பயங்கரமா டிராமா எல்லாம் கொடுத்துருப்பான் போல சோ அவனோட பேச்ச எரினாவால எதிர்த்து பேச முடியல. அதுவே ஹீரோ ஹாஸ்டலுக்கு வரும்போது நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான நபர் வந்திருக்காராமா. அது யாருன்னு பார்த்தா நம்ம டைரக்டரா தான் இருக்கும் எரினாவோட தாத்தா. என்னடா அவனே ஒரு ஜட்ஜா இல்லாம நேரடியா இப்பதான் முதல்ல பேசுறேன்னு நினைக்கிறேன். சரி நான் நேரா மேட்டருக்கு வந்துடுறேன். ஆக்சுவலி உன்ன இந்த அகாடமியில சேர்த்த சொல்லி அப்ளை பண்ண சொல்லி நான் தான் உங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி உங்க அப்பா கூட இந்த அகாடமியில படிக்கும் போது அவரு நம்பர் 2nd சீட்ல இருந்திருந்தாப்ல. எதிர்பார்த்த மாதிரி எல்லா நேரத்திலயும் எல்லா விஷயம் ஒழுங்கா நடக்காதுதான். இருந்தாலும் உங்க அப்பா ஒரு பயங்கரமான செஃப் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த ஏஜ்ல. அப்படின்னா நீங்களும் அப்பாவும் பயங்கர க்ளோஸ் போலயே. சரி மேட்டர் என்னன்னு கேட்க அவன் அப்படியே வெளியே காத்தார போய் பேசுவான்னு கூட்டு வராரு. ஆனா கூட்டிட்டு வந்தவர் அந்த இடத்துல ரன்னிங் போறது புல் அப் பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நல்ல வேலை இந்த அகாடமியோட டைரக்டரா நான் இல்லாதங்காட்டி ஏதோ வெயிட் எல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்குன்னு. சரிடா ஹீரோ பையா எரினா பொண்ணு வந்து எப்படிப்பட்டவன் நீ நினைக்கிறங்க போது அவளா இப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பான்னு சொல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி எரினா அப்படி இருந்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனா சின்ன வயசுல இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் நம்ம ஆலிஸோட சமையல் வந்து அவ குறை சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நல்லாதான் இருக்கு ஆனா சாப்பிட முடியாது அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். இப்படி இருக்க ஆலிஸ் அவங்க அப்பா அம்மா கூட யூரோப் போக வேண்டியதா இருந்திருக்கும். சோ அதுக்கப்புறம் தான் நாங்க கூரோவெல்லாம் மீட் பண்ணிருப்பான். சோ அப்படி போறேன்னா ப்ளீஸ் எனக்காக லெட்டர்ஸ் எல்லாம் எழுது அப்படின்னு எரினா சொல்லியிருப்பான். இப்ப யாருமே இல்லாம எரினா தனி ஆயிட்டால இதுதான் கரெக்டான டைம்னு எரினாவோட அப்பா நம்ம எரினாவை இன்னுமே புஷ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. சோ இந்த 2 சாப்பாடுல எது நல்லா இருக்கு இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா இல்லாத சாப்பாடை தூக்கி குப்பையில போடுன்னு சொல்லியிருக்கேன். இதை விட தான் அது நல்லா இருக்கு அதுக்குன்னு இது மோசம்லாம் கிடையாது இதுக்கெல்லாம் குப்பையில போடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல இப்ப நீ அதை குப்பையில போடுறியா இல்லையான்னு சொல்லி நம்ம எரினாவை அடிச்சிருப்பான். சோ எரினாவை பிசிக்கலா ஹார்ம் பண்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நல்லா இல்லாத சாப்பாடை நல்லா இல்ல தூக்கி போடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிஹேவியரை எரினாக்குள்ள அவன் வளர்த்திருப்பான். சோ அது அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்க கேவலமான சாப்பாடுலாம் அவ தூக்கி எரிய ஆரம்பிச்சிருப்பா. பயங்கர ஹார்ஷா எல்லாருக்கும் நடக்க ஆரம்பிச்சிருப்பா. இதை கவனிச்சதுக்கு அப்புறம் தான் எரினாவோட தாத்தாவும் டே மரியாதை கிளம்புடா அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி விட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அப்படி போனோனுமே அவன் இருக்கிற திறமையை வச்சுட்டு அமெரிக்கால போயிட்டு பயங்கரமா சம்பாரிச்சிருப்பான். அவனால பாதிக்கப்பட்ட எரினா எல்லார்ட்டையும் கடுசா நடந்துகிட்டு இருந்தாலுமே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இசாக்கோ பொண்ணு அதுக்கப்புறம் ஆலிஸ் திருப்பி வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வச்சு எரினாவை சரிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி அவன் திருப்பி வந்துட்டான். திருப்பவும் எரினாவை யாரும் கான்டாக்ட் பண்ண விடாம எரினாவை தனிமையாக்கி அவளை திருப்பியும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு தான் இருக்க போறான்.
போறான் திறமையை வளர்க்குறங்கிற பேர்ல. ஸோ அதனால ப்ளீஸ் இந்த ஆள்கிட்ட இருந்து எரினாவை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்பாரு. இதை தான் நான் காலங்காலமா இந்தியன் பேரண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாட் அ கோஇன்சிடென்ஸ். இங்க அந்த எரினா பொண்ணுமே என்ன இசாக்கோ இங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்கேன். ஜன்னல தோரடி அப்படின்னு சொல்லி ஆலிஸ் வந்து பக்கத்துல நின்று தட்டிக்கிட்டு இருப்பா. சோ அவங்க கூடயே இசாக்கோவும் வந்திருக்கிறத பார்த்துட்டு ஓகே வரையா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரினாவை அங்கிருந்து கூட்டிட்டு வர ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரைட் ரொம்ப தூரம் வந்துட்டோம். இன்னைக்கு கண்டிப்பா நம்மளை எவனும் ஃபாலோ பண்ண மாட்டான். ஆக்சுவலி அந்த இசாக்கோ பொண்ணு ஒரு மாதிரி சோகமா நடந்துகிட்டு இருந்தால அவளை நாங்க பார்க்கும்போது எங்க கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருந்தா. ஓகே உங்க அப்பா இதை தான் பண்ணுவாரு அப்படின்னு பெருசா எதிர்பார்த்ததுதான். ஏன்னா சின்ன வயசுல யூரோப் போனதுக்கு அப்புறம் உனக்கு நான் லெட்டரும் எழுதுனேன். அதுதான் உங்க அப்பா எல்லாத்தையும் கிழிச்சு போட்டானே. சரி விடு கண்டிப்பா இப்ப நீ திருப்பி உன்னோட மேன்ஷனுக்கே போக முடியாது. உன்னை வேற எங்க கொண்டு போய் ஒளிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சோ எப்படியும் இந்த ஆலிஸ் கூட இருக்க முடியாது. ஈவன் இந்த இசாக்கோ ஒரு இடத்துல இருப்பா. சோ அங்கேயுமே இருக்க முடியாது. எப்படி தேடி கண்டுபிடிச்சு வந்துருவானுங்க. வேற எங்க வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருமா. உடனே அந்த எரினா இல்ல வேணாம் எனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல நீங்க இதை ஏதாவது சொதப்பி விட்டுருவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா என்ன நீங்க பேசிட்டு இருக்கிறீங்கன்னு அந்த இடத்துக்கு நம்ம மெகுமி வருவா. சும்மா எதுக்கு மலையில நின்றுக்கிறீங்க ஏதாவது சளி இது புச்சிர போது வாங்க ஹாஸ்டலுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வரேன். இங்க ஹீரோவும் எரினாவோட தாத்தாவும் ஒரு மரத்துக்கடியில ஒதுங்கி இருப்பாங்களா. எரினாவோட தாத்தா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஓகே ஓகே உங்க பேத்தி பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்காங்கலாம் சரிதான். இருந்தாலும் இதுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது. என்னோட ஒரே ஒரு நோக்கம் அப்படிங்கிறது நான் நல்லா சமைச்சோம் அது கேவலமா இருக்குன்னு அவ சொல்லி இருந்திருக்கேன். அவ வாயில இருந்தே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணணும் அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போக இதை கேட்டு அந்த எரினாவோட தாத்தாக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். ஹீரோவோட அப்பாவை நினைச்சு பார்த்துட்டு நீ சொன்ன மாதிரியே தான் இருக்கிறான் பையன். கண்டிப்பா இவன் கூட இருக்கிற என்னோட நண்பர்களும் எரினாவை திருப்பி நார்மல் ஆக்குவாங்கன்னு நினைக்க ஹீரோ நேரா ஹாஸ்டல் போகும்போது அந்த இடத்துல எரினாவும் இசாக்கும் இருந்திருப்பாங்கல்ல. சோ அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா அது சிம்பிளா சொல்ல நான் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். எரினாவை ரூம்ல இல்ல அப்படின்னு இந்த எரினாவோட அப்பாவுக்கு இன்ஃபர்மேஷன் வரும்போது சரி அவங்கதான் ஆலிஸ் கூட எங்கேயாவது இருப்பா போய் பாருங்க எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிடுவான். இங்க எரினா இந்த ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றால என்ன எரினாவை இடத்த விட்டு வந்துட்டா அப்படின்னா அவளுக்கு இது நம்ம கடத்துறமா போலீஸ் கிட்ட இது மாட்டிக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கும்போது அப்ப இசாக்கோ தான் இல்லங்க அதுல நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம எரினாவோட பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லும் போது சோ குளிச்சுட்டு வந்த எரினாவை பார்த்துட்டு எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்போ எரினா உனக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு சோக கதை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. நீ எவ்வளவு நாள் வேணா இங்கே இருந்துக்கோ உங்களை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு சரின்ட்டு எரினா இங்க புதுசா வந்திருக்காள் இந்த ஹாஸ்டலுக்கு எப்படி நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபீஸ்ட் வச்சாங்களோ அதே மாதிரி அவளுக்கும் வைக்கிறாங்க. அந்த டைகோங்கிற பையன் தான் அவனோட சமையல கொண்டு வந்து வைக்கிறானா அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அவ பாட்டுக்கு ஒரு பெரிய லிஸ்டா வந்து லைக் ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உனக்கு எதுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவன் ஆஃப் ஆயிடுறான். சோ மத்தவங்களுமே இதாண்டா சான்ஸ் காட் டங்க் என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்மளோட ஃபுட் எல்லாம் சாப்பிடுவாங்க அதனால நம்மளோட சமையலையும் கொடுத்து அதுல என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட வேண்டியதானே எல்லாரும் பிளான் போட எதுக்கு இத்தனை சமையல் கொடுக்குறீங்க நான் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி அவ புலம்பிக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பாளா. இதை பார்க்கும்போது இசாக்குக்கு ஹாப்பி எப்படியோ எரினா கொஞ்சம் நார்மல் ஆயிட்டா லைவ்லியா இருக்கிறான்னு. அதுவே நம்ம ஹீரோவும் சரி என் சமையல பாக்குறேன் என்னன்னு சொல்லி அவனோட ஏப்ரானை தூக்கி கட்ட அதை பார்க்கும்போது நம்ம எரினாக்கு ஹீரோட அப்பாவை ஞாபகம் கொடுத்துற மாதிரியே இருக்கும். சோ எரினா பொண்ணு நீங்க பாத்துக்குங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த இசாக்கோ அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி எரினாவோட அப்பா இசாக்கோ வச்சு ஏகப்பட்ட பிளான் வச்சிருந்திருக்காரு அவ்வளவு ஈஸியா கிவ் அப் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு சின்ன வார்னிங் மாதிரி சொல்றான். கட் பண்ண அடுத்த நாள் எரினாவோட அப்பா அங்க ஒர்க் பண்ற எல்லா டீச்சர்ஸையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கண்டிப்பா நம்ம இந்த அகாடமியை எங்கேயோ கொண்டு போக போறோம்னு சொல்ல அந்த பிரெஞ்சு வாத்தியார் இருப்பார்ல சோ அவரு இவன் எங்கத்த கொண்டு போறான் அப்படின்னு யோசிக்க அங்கே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சரியா தேங்க்யூ.